Daw University near Kanyakumari, the best emerging university in South India. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்தில் தாவேகாவில் இணைந்தவர்களோட முதலமைச்சர் விஜய் சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலேயாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தகவல். 3 மணி அளவில் அவர் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்த காட்சிகளை நம்ம அப்பவே ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலாகிவிட்டது. தற்போதும் இந்த சந்திப்பு அங்கு நடைபெற்று வருவதாக தகவல். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்களை அவர் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு நிறைவடைந்து முதலமைச்சர் தற்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நிறைவு பெற்று இருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது. முடிந்துவிட்ட பிறகு முதலமைச்சர் தற்போது பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட காட்சிகள் தான் தற்போது திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்களாகட்டும், எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து கொண்டு இணைந்தவர்களாகட்டும் பல பேர் தாவேகாவில் இணைந்திருந்தனர். அந்த இணைப்பு விழாவில் எந்த ஒரு இணைப்பு விழாவிலுமே முதலமைச்சர் விஜய் பங்கேற்கவில்லை. அமைச்சர்கள் ஆனந்த் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தான் அந்த இணைப்பு நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தது. அந்த வகையில் தான் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் கோரிக்கைகளை அமைச்சர்கள் கிட்ட வச்சிருந்தாங்க. அந்த வகையில் அவர்களை சந்திப்பதற்கு இன்று நேரம் ஒதுக்கி பனையூரில் முதலமைச்சர் விஜய் சந்தித்துவிட்டு தற்போது புறப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல பனையூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் இருந்திருக்கிறார். 1 மணி நேரம் என்ன நடந்தது? முன்னாள் அமைச்சர்களுடைய சந்திப்பு மட்டும்தான் நடந்துச்சா, வேற என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்ற விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். முதல்ல அதாவது அதிமுகவிலிருந்து இணைந்த முக்கிய முன்னாள் அமைச்சர்களான டி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை அவர் நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை கலந்துரையாடி இருக்கிறார். கலந்துரையாடித்து வெளியே வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டபோது அவர்கள் குறித்த அந்த நிலைப்பாடுகளை, அவர் தெரிவித்த கருத்துக்களை, விஷயங்களை தெரிவித்திருக்கின்றனர். அவரே அவர்களுக்கான சால்வை, அதாவது அந்த கட்சி துண்டை போட்டு கட்சியில் இணைப்பார்கள். கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதை கொடுத்து போடுவது மற்ற கட்சிகள்ல வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில அவரே அதை எடுத்து போட்டது எங்களுக்கு மிகவும் எளிமையானவராக அவர் தெரிந்தார். மிக குறைந்த வார்த்தைகள் தான் பேசுகிறார். அவர் செயல்ல சிறப்பாக செயலாற்றுவார் என அதிமுகவிலிருந்து அண்மையில இணைந்த வடசென்னையை சேர்ந்த எக்ஸ் எம்பி பாலகங்கா ஆகியோர் நம்மிடம் பேசும்போது தகவல்களை தெரிவிக்கின்றனர். இது போல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பேசப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் முதற்கட்டமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சந்திப்பு பிறகாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனையில முதலமைச்சர் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனை முடிந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.